ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல். இப்போ அதானே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட வீடியோட இன்ட்ரோ வச்சு முருகேசா காத்தடிக்குது. அது இல்லை, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் கைஸ். அதானடி இன்ட்ரோ. இல்லை வெல்கம் பேக் சொன்னீங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா கடவுளே. எதுக்கு என் வாழ்க்கை எப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த வீடியோனா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதை எப்படி கோர்த்து எங்கே போடுறதுன்னு தெரில. அதனால அந்த வீடியோ வந்துட்டு எதுக்காக வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா, தொட்டில் வந்து குழந்தைக்கு வந்து கட்டுறதை வந்து 7ஆம் நாள் 9ஆம் நாள் அந்த மாதிரி ஒத்தப்படையில் கட்டுவாங்க. அந்த மாதிரி சடங்கு கல்யாண முகூர்த்தப்பட்டிருக்குல்ல, அதில் தான் வந்து தொட்டில் வந்து முதல்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு சடங்கு மாதிரியே வந்து பண்ணணும். அந்த டைமில் வந்து மஞ்சள்லாம் வந்து வேஷ்டியோட அந்த எண்டை வந்து கிழிக்க சொல்லி சின்னதாக அதில் வந்து மஞ்சள் வந்து நினச்சி, ஸோ அதை வந்து தான் வந்து பையனுக்கு வந்து இடுப்புலையும் கழுத்துலையும்லாம் வந்து கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் பண்ணுவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இது. தொட்டில் கட்டுற வீடியோன்னு நம்ம தம்பி ஜின்னு முகத்தை பார்க்க போகிறோம். நீங்களாம் ஆர்வமாக இருப்பீங்க. வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பையனுக்கு வந்து தொட்டில் கட்டுறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேஷ்டி துணி வந்து சின்னதாக கிழிச்சு அதை வந்து மஞ்சளில் வந்து முக்கி நனைச்சி அதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி காய வச்சு அதை வந்து அவன் இடுப்புலையும் கழுத்துலையும் கட்டிட்டு தான் தொட்டில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை பண்ணி முடித்தோடனே வந்து டக்குன்னு வந்து தொட்டிலில் போட்டாங்க. நான் அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எங்கே தம்பின்னு பார்க்கும்போது உள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னாங்க. நான் வெறும் தொட்டில் தான் இருக்குன்னு நினச்சேன். இது வந்து நைட்டில் வந்து இது எல்லாமே வந்து நான் கட்டி வச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன், என்னோடய வீட்டுக்கு. திருப்பி காலையில் வந்து பார்க்கும்போது கரெக்டாக இவங்க எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம், நல்ல நேரம் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக தொட்டிலில் போட்டுடுறோம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி தாலி கட்டும் போது என்ன புடவை வந்து மணி மேலே கட்டிட்டு இருந்தாலும் அந்த புடவையில் தான் வந்து முதல் தொட்டிலில் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து தொட்டிலில் போட்டாங்க. இது வந்து அவங்களோட மாமா, தாய் மாமா. அவங்க அம்மாச்சி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, பின்னாடி தங்கச்சி, அப்புறம் அது பக்கத்தில் வந்து மணிமலோட அம்மா. ஏதோ நம்ம குட்டி பையன் வந்து குட்டி பையனோட முகம் வந்து இதில் சரியாக தெரிஞ்சிருக்காது. எடுக்கும் போதே வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மேக்ஸிமம் எடுக்கலை, அப்படியே கொஞ்சம் டக்குன்னு எடுத்துட்டோம். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா மறுபடியும் வெல்கம் பேக். அப்பா இல்லை சாவடிச்சிருவோடே. அல்ல நீங்கள் நினைக்கலாம், மூஞ்சியே தெரிலடா ஏமாற்றிட்டீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மூஞ்சி தெரியாதனால தான் இந்த வீடியோவே போடுறதுக்கு வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்ல நாங்கள் வந்து திருப்பி அந்த பழைய ஃப்ளோக்கு வந்துட்டோம். எனக்கு ஆக்சுவலாக இந்த இடம்லாம் இன்னும் தொடவே முடியாது, பயங்கரமாக பெயின் இருக்குது. இங்கே அவனுக்காவது ட்ரிப்ஸ் ஊசி போடுவாங்களா? இந்த இடத்துல இப்படி ஊசி இப்போதைக்கு உனக்கு அங்கே தான் நரம்பு கிடச்சிருக்குமா இருக்கும். முருகேசா, எனக்கு பச்சை நல்லா வெளியவே தெரியும். நல்லா அசிங்கமாக கேட்டுருவேன் பச்சை பச்சையா. அதுக்கு என்ன ஒரு கேஸா பண்ணுறது? அது ஏதோ அந்த நர்ஸு ஆர்வத்தில் குத்திருச்சு போல, ட்ரைனிங் இங்கே எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. அது எனக்கு என்ன ஆச்சுன்னா, சிசேரியன் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு வந்துட்டு மருந்தேற முடியாமல் இப்படி வீங்கிருச்சு. அதனால அது வந்து நெறிக்கட்டு. எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது என்னன்னா, ஃபீட் பண்ணும் போது குழந்தைலாம் பிறந்துருச்சு. பிறந்ததுக்கப்புறம் வந்து உன்ட்ட கொடுத்துட்டாங்க. இவளால் தூக்க முடியல, இந்த கை வலிக்குது. இந்த கையில் ட்ரிப்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கை நல்லா வீங்கிருச்சு புஷ்ஷுன்னு. அதுக்கப்புறம் கழட்டி இந்த கையில் கொத்தி விட்டாங்க. அந்த கையும் வீங்கிருக்கு, இந்த கையும் வீங்கிருக்கு. இவ்வளோ குழந்தைய தூக்கவே முடியல. எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. ஐயோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே பழகிடுச்சு. எனக்கு இன்னும் ஆக்சுவலாக இங்கே பெயின்லாம் இருக்குது. ஸ்டிச்சும் ஆக்சுவலாக 6 லேயர் கட் பண்ணுவாங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கின்னு, அப்புறம் ஃபேட்டு, அந்த மாதிரி 6 லேயர்ஸ் கட் பண்ணி தான் நம்மளோட யூட்ரஸை ரீச் பண்ணுவாங்க. ஸோ வெளியே ஹீல் ஆனாலுமே உள்ளே ஹீல் ஆகிற கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பெயின் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீட் பண்ணும்போது புதுசாக எல்லா பெயினுமே இருக்குது. பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்ல. ஸோ நான் வந்து எனக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நேற்றுலாம் எப்படியே வந்து யாரோ மண்டையை போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடுவோம், தாண்டிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு நார்மலாகிருக்கு.
அந்த மாதிரி தான். ஸோ அந்த டிப்ரெஷன் திருப்பியும் வரும்னு நினைக்கிறேன், அந்த போஸ்ட் பேண்ட்ரம் டிப்ரெஷன். ஸோ அதான் நான் வந்து பழைய ஃப்ளோக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் இல்லைனா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் மறுபடியும் வேறு வழியில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாய். மறக்காம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. போட்டு வைக்கிறதுக்கு இவன் வச்சுட்டு நாங்க அது வாங்கணும். அந்த கொட்டாங்குச்சியில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது என்ன பால்? அது வேங்கப்பால். விற்கிறது வேங்கப்பால் கிடையாது. வேங்கப்பால் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க யூடியூப்ல தான் பார்த்தேன். இருப்பாங்கல்ல மைசூர் சைடு, அப்புறம் இந்த உள்ளெல்லாம் அவங்க கிட்ட போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த போய் வாங்கணுமா? சரி, பையனுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எரியுதா ஏதாவது பிரச்சனை ஆகுதான்னு. அதுக்காக வச்சு பார்த்தேன். parenthood life. Okay, bye. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.